ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போது ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரெய்னி ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு லைட் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் உளுந்து ஊற வச்சுட்டு தான் போனேன். ஸோ வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 ஹார்ஸ் ஊறிடுச்சு. ஸோ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தொளிச்சு நம்ம அரைச்சோம் அப்படின்னா வடை நல்லா வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வேறு இதுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டுருக்கேன். அதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதை அது ப்ளேஸில் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பால்கனி டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஸ்கிட்டோ உள்ளே வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வடை போடலாம் அப்படின்ட்டு பாருங்கள். உளுந்து இந்த அளவு இருக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வடை மொறுமொறுன்னு வரும். ஸோ நான் இதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3யும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது 3யுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பெப்பர் பவுடராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் முழு பெப்பர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வாயில் கடிப்படாமல் இருக்குன்றதுக்காண்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுட்டு ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். ஸோ அதுக்குள்ளே பால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து டீ போடுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், நான் வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே சைட் பை சைடாக பாலுக்கும் டீக்கும் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வடை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையை தட்டி போட்டுட்ருக்கேன். ஸோ இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னாவே வடை நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வரும். பாருங்கள், எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீ ப்ளஸ் வடை தான் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் துவைச்ச துணியெல்லாம் மடிச்சிருந்துச்சு. ஸோ அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பூ போட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு பூ எடுத்துகிட்டு பழைய பூவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக புது பூ போட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக தோசை ப்ளஸ் ஃபிஷ் கறி தான். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கழுவிட்டுருக்கேன். ஸோ அப்படியே சைட் பை சைடு பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் இந்த பிக் பாஸ் எப்போயுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு சீரீஸ். ஸோ இதில் டைம் போகிறதே நமக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்று பார்த்துட்ருக்கேன்.
ஸோ அத நின்னு பார்த்துட்டே வந்துட்டு நம்ம வந்து சோஃபாவ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில வந்து ஃபுல்லா வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அத வந்து தட்டிட்டு இது வந்து கவர் வந்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இந்த கவர் வந்து மீஷோல தான் வாங்குனேன். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இது பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லா வந்து க்ளேவா இருந்துச்சு. அத ஃபுல்லா வந்து தொடச்சிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நைட் ரொட்டீன் முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ தட் நைட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அத ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.